அனைவருக்கும் வணக்கம். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் பரிந்துரையின்படி அகில இந்திய லெஜண்ட் சரவணன் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் முத்துத்துறை மாநில தலைவர் என் தலைமையில் மன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பாக ஆரம்பிச்சு. இந்த மன்றத்தின் நோக்கம் சாரு ஏற்கனவே நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கு படிப்பு உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு எல்லா உதவிகளும் செய்து சார் சிறந்த மாமனிதராக ஏற்கனவே தமிழகத்தில் உருவாகி இருக்காங்க. இப்போது நாங்கள் இந்த ரசிகர் மன்றம் சார்பாக இதுவரை 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம். இது கடந்த 2 வருடத்தில் இத்தனை ரசிகர் மன்றத்தை நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுபோல் வருங்காலத்தில் இப்போ உள்ள நெட்வொர்க் மூலம் இந்த ஸ்கொயர் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மூலம் உறுப்பினர் இன்னும் நம்ம மென்மேலும் சிறப்படைய அடைக்கலாம். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மன்றத்துக்கு மென்மேலும் உதவி செய்து இதன் மூலம் நற்பணிகள் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இது மூலம் நம்ம ஸ்கேன் பண்ணி மன்றத்தில் இணையலாம். இதுபோல் ஒவ்வொரு ஆளும் உறுப்பினர் கார்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நலத்திட்டங்கள் தான் சாருடைய மெயின். இது அவர் எப்படி மிக பிரம்மாண்டமான தொழில்துறையில் வளர்ந்தாங்களோ அதுக்காக சினிமா துறையில் வளர்ந்துருக்காங்க. இதை நோக்கி எங்கள் பயணம் சிறப்பாக நடைபெறும். எங்களுக்கு தேவை உறுப்பினர்கள் அதிகம் சேர்த்து சாருடைய மக்கள் பணி இன்னும் பல மடங்கு செய்ய நாங்கள் பல்வேறு அணிகளாக நாங்கள் திகழ்ந்து கிராமம், நகரம், மாநகரத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்படுறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மகளிர் அணி சார்பாக மேடம் பேசுவாங்க. அவங்க தான் இன்னைக்கு மணலிலிருந்து குறைந்தது 300 பேரை கூட்டு வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சரத்குமார் ரசிகர் எல்லா ரசிகர்களும் இணைஞ்சிருந்தாங்க. இப்போ முத நம்ம லெஜண்ட் சார் சார்பாக நம்ம மன்றத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. மேடம் பேச. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மதிய வணக்கம். இன்று லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை பார்க்கறதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். மணலி புதுநகர்ல இருந்து நாங்க 100 மகளிரோட வந்திருக்கோம். இங்க நாங்க வரும்போது ஏதோ ஒரு இதுலதான் வந்தோம். சரி, லெஜண்ட் அண்ணாச்சி பார்க்க போறோம், ரசிகர் மன்றத்துல சேர போறோன்னு. ஆனா இங்க வந்துட்ட பேர்தான் தெரியுது நம்ம தலைவருடைய அவ்வளவு ஒரு சேவைகள், ஒரு எவ்வளவு மகளிருக்கு உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொல்லவே முடியல. நானே ஒரு வியந்து நின்றுட்டு இருக்கோம். இப்படி நடந்துட்டு இருக்கா, நம்ம தலைவர் பண்ணிட்டு இருக்காங்களா, இதனால இது வெளியே தெரியலையேன்னு ஒரு இது ஆதங்கத்தை தான் இருக்கும். லேட்டா வந்துட்டுமோ அப்படின்னு தோணுது. நாங்க இப்ப எல்லாரும் 100 பேர் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க தலைவரை பார்க்க வந்திருக்கோம், ரசிகர் மன்றத்தில் சேர வந்திருக்கோம். இது இன்னும் பல லட்சங்களாக கூடும் என்றதுல நாங்க ஒரு நிச்சயமாக சொல்லுவோம். தலைவர் இது வரைக்கும் ரசிகர் மன்றம் எத்தனையோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மகளிர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. ஆனா முத நம்ம தலைவர் லெஜண்ட் அண்ணாச்சி மகளிர் சேர்த்திருக்காங்க. அது எதுக்கு? நான் மகளிர் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு தலைவர் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மகளிர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்தியா ஃபுல்லா இல்ல உலக நாடு ஃபுல்லா எல்லாம் மகளிரை சேர்த்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு நம்ம தலைவரை எங்கேயோ கொண்டு நம்ம வைக்கணும். நம்ம மகளிர் நினைச்சா அந்த சாதனை செஞ்சு காமிக்கலாம். நம்ம செய்வோம், செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம், செய்வோம், பாருங்கள். நன்றி. அடுத்தது மகளிர் அணி தலைவி அமுதா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமது மகளிர் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகளிர் அமைதி காத்து சபையை நிரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது அண்ணன் தலைவர் ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றத்தின் மூலமாக இன்னைக்கு அனைத்து மகளிரும் இணைந்து நாம் உறுப்பினர் சேர்க்கையில் பதிவுக்காக இங்கு வந்திருக்கிறோம்.
வருங்காலத்தில் நமது தலைவர் முத்துதுரை அண்ணன் தலைமையில் நிறைய மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளை அண்ணன் வழங்க இருக்கிறார். அதற்கு நம்மளுக்காக உறுதுணையாக இருக்கிறது நம்ம அகில இந்திய தலைவர் முத்துதுரை அண்ணன் அவர்களுக்கு. எல்லாரும் ஜோர ஒரு கிளாப் பண்ணுங்களா? மகளிர் எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு பார்க்கணும். இப்ப அக்கா நம்ம மீனாட்சி சொன்ன மாதிரி மகளிர் நினைச்சா மாற்ற முடியாது எதுவும் இல்லை. சவுண்டு கேட்கலையே, பத்தலையே. எல்லாரும் முத்துதுரைக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இன்னைக்கு அவர் ஒரு மன்றத்தை உருவாக்கி 1000 தடைகள் 1000 ஏதோ விஷயங்கள்லாம் தாண்டி கடந்து நிறைய விஷயங்களை, இது பெரிய விஷயம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் 8ஆம் தேதி தான் இங்க நிகழ்ச்சி நடந்தது. ஆனா பெண்கள் உண்மையிலே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தலை வணங்குறேன். ஏன்னா மகளிர் எவ்வளவு வேலையை விட்டு இன்னைக்கு உட்காடுறாங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு 1 ஹவர்னா பெண்களுக்கு வீட்டுல 10 ஹவர் வேலை இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு உட்காந்துருக்கீங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவருடைய அன்புக்காகவும் அவருடைய வழிகாட்டில் படியாகவும் தான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். ஸோ ஒருத்தர் நான் தலைவர் பொறுப்பு வழங்கியிருக்கேன். அத்தனை மகளிரும் இணைந்து ஒரு தலைவியா போட்டோன்னா அவங்க கண்டிப்பா கூட்டத்தை காட்டணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பதவியில நீடிக்க முடியும். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா நமது தலைவர் முத்துதுரை அவர் வழங்கப்படும் அவர் ஒரு தலைமையில. ஸோ நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.